இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். லெந்து நாட்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் வசந்தத்தை நாடி நாம் எடுத்துக்கொள்ளுகிற இந்த எல்லாவிதமான ஆவிக்குரிய முயற்சிகளையும் பொருளுள்ள ஒன்றாக வைத்து கொள்வதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த சீராய்வின் காலங்கள் என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கையில பாவம் என்று உணர்ந்த ஒன்றை, அக்கிரமம் என்று உணர்ந்த ஒன்றை, அருவருப்பு என்று உணர்ந்த ஒன்றை இப்பொழுது மறுபடியும் நான் அணைத்து கொண்டிருக்கிறேனா? ஒரு காலத்திலே என் வாழ்விலிருந்து புறம்பாக்கப்பட்ட இந்த பாவம், தூக்கி எறியப்பட்ட இந்த பாவம் மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையை அணைத்து கொள்வதற்கு நான் இடம் அளித்திருக்கிறேனா? இந்த அபாயம்தான் கொரிந்திய திருச்சபைக்கு நேர்ந்தது. ஒரு காலகட்டத்தில் விக்கிரக ஆராதனைக்கு மிகவும் புகழ்பெற்ற பட்டணமாக இருந்ததுதான் கொரிந்திய பட்டணம். ஒரு காம தேவதைக்கு அது மிகவும் பிரபலமானது. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் பவுல் அந்த பட்டணத்திலே போய் ஒரு கடுமையான ஊழியத்தை அவர் மேற்கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய மிகப்பெரிய கிருபையினாலே, பலத்தினாலே அநேக கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வந்ததின் விளைவாக உருவானதுதான் கொரிந்திய திருச்சபை. ஆனால் ஒரு சில காலங்களுக்கு பிறகு எதை அவர்கள் அருவருப்பென்று தூக்கி எறிந்தார்களோ அதையே மறுபடியும் அணைத்து கொள்ளும் அபாயத்திற்குள் அவர்கள் விழுந்தார்கள். அதில் ஒன்றுதான் விக்கிரக ஆராதனை. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பவுல் இதை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதை நீங்கள் கவனிக்கலாம். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? பவுல் இந்த கேள்வியை அவர்களுக்கு முன் எழுப்புவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சில நாட்களுக்கு முன்பு அவர்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டு மறுபடியும் அவர்கள் தங்களுடைய விக்கிரக ஆராதனை என்கிற அருவருப்புக்குள்ளே அவர்கள் விழுந்து போயிருந்தார்கள். மிகப்பெரிய அதிர்ச்சியையும் வேதனையையும் இது பவுலுக்கு உண்டாக்கினது. ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அநேகர் கொரிந்தியர்கள் அதிலிருந்து மீண்டு வந்திருந்தாலும் கூட பவுல் ஏற்பட்ட அந்த ஆபத்தையும் அந்த விபரீதத்தின் விளைவுகளையும் அவர்களுக்கு உணர்த்துவதை நீங்கள் கவனிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தவறுகள் நடக்கிறதல்லவா? எத்தனை பாவங்களை ஒரு காலகட்டத்தில் நாம் வேண்டாம் என்று உதறி தள்ளினோம், தூக்கி எறிந்தோம், அருவருப்பாக நாம் நினைத்தோம். ஆனால் அவைகளெல்லாம் இப்பொழுது மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை அணைத்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நாமும் அதோடையே பயணிக்க பழகிவிட்டோம். இது எவ்வளவு விபரீதம் அல்லவா? கடவுளுக்கு விரோதமான செயல் அல்லவா? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாகிய உங்களுக்கும் பாவத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்கிற ஒரு நிலைப்பாடு உங்களுக்குள் வருகிற வரைக்கும் பாவத்தின் மேல் ஒருபோதும் நீங்கள் வெற்றி அடைய முடியாது. என்ன சாக்கு போக்குகளை சொல்லி, காரணங்களை சொல்லி சில பாவங்களிலே நீங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், விட்டுவிட்ட காரியங்களை அணைத்து கொண்டிருக்கிறீர்கள். கெஞ்சுங்கள் ஆண்டவர் என்றையில, ஆண்டவரே இந்த வாழ்க்கை என்னுடைய பரிதாபமான நிலையை எனக்கு உணர்த்துகிறது. இந்த நிலையிலிருந்து என்னை மீட்டெடுக்க என்னை மறுபடியும் நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னை உயிர்ப்பியும். கல்வாரியின் அண்டையிலே நான் வந்து நிற்கிறேன். என்னை நீர் தூக்கி எடுத்து அணைத்து கொள்ளும். மறுபடியும் அந்த பரிசுத்த வாழ்வின் மனம் எனக்குள் வீசுவதற்கு அருள் தாரும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே கெஞ்சுவோம், பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, மறுபடியுமாய் நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். உம்முடைய தெளிந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம். எந்த இடத்தையெல்லாம் வீழ்ந்த இடங்களிலேயே மறுபடியும் நாங்கள் விழுந்து கிடக்கிறோம் என்று உணர்கிறோமோ அவைகளிலிருந்து எழுந்து வர எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.